ஆக்ட்ரஸ் வனிதா பல வருஷங்களுக்கு அப்புறமா மறுபடியும் சொத்து பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. மீண்டும் தன்னோட அப்பாவான விஜயகுமார் கிட்ட சண்டை போட போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட ரீசன்ட் ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. நடிகர் விஜயகுமாரோடைய மூத்த மனைவி தான் முத்துக்கண்ணு. இவங்களுக்கு பிறந்தவங்க நடிகர் அருண் விஜய், கவிதா அண்ட் அனிதா. இரண்டாவது மனைவி மஞ்சுளாவுக்கு பிறந்தவங்க தான் வனிதா, பிரீதா அண்ட் ஸ்ரீதேவி. கடந்த 2018 வனிதா விஜயகுமார் தன்னோட அப்பா தனக்கு சேர வேண்டிய சொத்தை தராமல் ஏமாத்துறாரு அப்படின்னு சொல்லி போலீஸில் புகார் கொடுத்து பெரிய பிரச்சனையே பண்ணியிருந்தாங்க. இதை தொடர்ந்து கடந்த சில வருடங்களாக அமைதியாக இருந்த வனிதா விஜயகுமார் இன்னைக்கு அருண் விஜயோட பிறந்தநாளை முன்னிட்டு அருண் விஜய் ரத்த தானம் பண்ணியிருக்காரு. இது சம்பந்தமான நியூஸ் வீடியோவை ஷேர் பண்ணி வனிதா ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டியர் பிரதர், ஹாப்பி பர்த்டே டு யூ, காட் பிளஸ் யூ. ரத்த தானம் பண்ணி ஊர் மக்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய சொந்த ரத்தமான உங்கள் சகோதரிக்கு கொடுக்க வேண்டிய ரைட்ஸ் அண்ட் சொத்துக்களை கொடுங்க. சொந்த ரத்தத்தோட சாபத்தை வாங்கிட்டு மற்றவங்க கிட்ட புண்ணியத்தை தேடுறதெல்லாம் வேஸ்ட் பிரதர், வாழ விடு அப்படின்னு கோபத்தோட இந்த போஸ்ட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 6 வருஷங்களாக இந்த பிரச்சனைகளை மறந்து சினிமா, டிவி அப்படின்னு தன்னோட ரூட்டில் போயிட்டு இருந்த வனிதா திடீர்னு எதனால் மீண்டும் சொத்து பிரச்சனையை ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை மறுபடியும் பஞ்சாயத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களா, கேஸ் எதுவும் போட போகிறாங்களா, அல்லது தற்காலிகமான கோபமா அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுக்கு முன்னாடி பிரச்சனை நடந்தப்ப வனிதா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, முதல் மனைவி முத்துக்கண்ணு தலைமையில தான் விஜயகுமார் மஞ்சுளா திருமணமே நடந்துச்சு. அப்பா அம்மாவை ரொம்பவே கொடுமைப்படுத்தினாரு. அப்பா செஞ்ச கொடுமையால தான் அம்மா உடல்நிலை சரியில்லாமல் இறந்துட்டாங்க. அம்மாவுக்கு குடிப்பழக்கத்தை அறிமுகப்படுத்தி வச்சதே அப்பா தான். எங்கள் அம்மா வாழ்ந்த வீட்டில் இப்போ என் பொண்ணுங்க கூட நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இது எங்கள் அம்மாவோட சொத்து. இந்த வீட்டை விட்டு நான் வெளியே போகவே மாட்டேன். டைரக்டர் ஹரியும் அருண் விஜயும் என்கிட்ட நேரடியாக மோதாமல் பின்னால் சில வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாரையும் நான் சட்டப்படி கோர்ட்டில் சந்திப்பேன் அப்படின்னு வனிதா சொல்லியிருந்தாங்க.